மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸ்ல இருக்கக்கூடிய 35வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, ஏ என்ற ஒரு தாயம் தந்தாங்கன்னா இந்த தாயத்து எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் பெருக்கமாகவும் ஏ இன்வர்ஸ் எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் பெருக்கமாகவும் தர சொல்லி கேட்கிறான். இதே மாதிரி கேள்வி நாங்கள் தேரி படிக்க பார்த்துறாங்க. தேரி பார்க்கணும்டா எங்களோட சேனல்ல இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் என்ற பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா முழு தியரியும் பார்த்துக்கொள்ளலாம். இப்ப இந்த கேள்வி என்ன செய்யணும் பார்த்துக்கொள்வோம். அதாவது இதுக்கு நாங்கள் பொதுவாக செய்வோம்டா ஒரு டேபிள் மாதிரி போடுவோம். டேபிள் மாதிரி போட்டு செய்தோம்னா சுகமா பார்த்துக்கொள்ளலாம். அப்ப அதுக்கு முதல் எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் என்ன? அதாவது ஒரு அலகு தாயத்துல ஏதாவது ஒரு ரோ ஆபரேஷனை செய்வதன் ஊடாக பெறப்படுகின்ற தாயம் தான் எங்களுக்கு எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் சொல்லிக் கொள்வோம். சரி, அப்ப நாங்கள் என்ன செய்வோம்? முதலாவது மேட்ரிக்ஸ் போடுவோம். அதே போல ஏதாவது ஒரு ரோ ஆபரேஷனை செய்வோம். ரோ ஆபரேஷன் போட்டுக் கொள்வீர்கள். அதே போல அங்காள பக்கம் வந்து எங்களுக்கான எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் ஆக இருப்ப எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் ஆக இருக்கும். அப்ப பாருங்க, 3 தரம் 3 தாயம் தான் தந்திருக்கிறான். அப்ப இந்த சம்பந்தப்படக்கூடிய அலகு தாயம் என்னவா இருப்ப? அவர் ஒரு 3 தரம் 3 தாயமாகத்தான் இருப்ப. அப்ப அவரை நாங்கள் இப்படி குறிச்சு வச்சிருந்தா சுகமாக இந்த கேள்வியை செய்து கொள்ளலாம். அப்ப என்ன செய்யலாம்? இந்த தரப்பட்ட தாயம் ஏய என்னென்று நாங்கள் இப்படி கொண்டு வருவோம் என்று பார்த்தோம்டா. அதாவது ஏய வந்து உங்களுடைய எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் பெருக்கமாக காட்டுவோம்டா. தரப்பட்ட தாயத்தை அலகு தாயமாக மாற்றிக் கொண்டு வருவோம். தரப்பட்ட தாயத்தை அலகு தாயமாக மாற்றிக் கொண்டு வருவோம். எப்படி மாற்றுவோம் என்றா ரோ ஆபரேஷன் ஊடாக மாற்றிக் கொண்டு வருவோம். ஒரு ரோ ஆபரேஷன் செய்து படிப்படியாக அப்படி கொண்டு அலகு தாயமாக கொண்டு வருவோம். அப்ப என்ன அலகு தாயமாக கொண்டு வரலாம்? இங்க 0 பெறணும். அப்ப அங்க 0 பெறணும் 2வது லைன்ல மாறணும். 2வது கூட முதலாவது கூட்டினோம்டா எங்களுக்கு அந்த இடத்துல யாரு வருவேன்? பெற வேண்டிய தாயத்தை இதுல போடுவீங்க. அப்ப எங்களுக்கு 2வதுல மாற்றம் நடக்கணும். 3வதுலயும் முதலாவதுலயும் மாற்றம் நடக்க கூடாது. எனவே அதை அப்படியே போட்டு 2வதுக்கு பதிலா கூட்டி போட்டு போடுவீங்க. 0 கொண்டு 0. அப்ப இந்த இதே ரோ ஆபரேஷனை கொண்டு போய் நாங்கள் எங்களுடைய எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் காண வேண்டுமென்றா அலகு தாயத்திலேயும் போய் அதே மாற்றத்தை செய்வோம். அப்ப அலகு தாயத்திலே அதே மாற்றம் என்ன? 2வதுல போய்தான் மாற வேண்டும். முதலாவது 3வதை அப்படியே போடுவீங்கள். 2வதுல போய் முதலாவதையும் 2வதையும் கூட்டி போட்டு போடுவீங்க. அப்ப இவர் தான் என்ன? இவரை வந்து நான் எழுந்த சுகத்துக்காக ஈவன் என்று வச்சுக்கொள்றேன். முதலாவது எலிமெண்டரி மேட்ரிக்ஸ். நீங்க வேற குறியீடு பயன்படுத்தலாம். குறியீடு. அப்ப எங்களுக்கு இந்த தேவை இவர்ல இருந்து கொண்டு அலகு தாயமாக மாற்ற வேண்டும். அப்ப இவர்ல மிச்சமெல்லாம் ஓகே. இந்த இடத்துல மட்டும் 0 வந்துச்சா அலகு தாயம் வந்து விடுவேன். அப்ப என்ன அலகு தாயமாக்கலாம்? R1ல மாற்றம் நடக்கணும். எப்படி மாற்றம் நடக்கணும்? R1 2 மடங்கு R2வால பெருக்கி போட்டு கூட்டினோம்டா அந்த இடத்துல 0 வருவேன். அப்ப R1ல நடக்கணும்டா R2 R3லயும் எந்த ஒரு மாற்றமும் நடக்க கூடாது. R1ல மாற்றம் நடக்கணும்டா 2ஆல பெருக்கி போட்டு முதலாவோட கூட்ட வேண்டும். இவரை 2ஆல பெருக்கினா 2 கூட்டினா 0. இவர் 0ஆக வருவார். காண வேண்டிய அலகு தாயம் வந்துட்டார். இதே வேலையை இதே ஆபரேஷனை கொண்டு போய் அலகு தாயத்தில செய்வதன் ஊடாக அதற்குரிய எலிமெண்டரி மேட்ரிக்ஸை பற்றிக் கொள்ளலாம். அப்ப என்ன திருப்பி நாங்கள் இதுல போய் செய்யக்கூடாது. இதுல போய் தான் செய்து பார்க்கணும். அலகு தாயத்தை செய்ய வேண்டும். அப்ப R1ல காண வேண்டும். எனவே R2 R3 செய்ய போற அவர் வந்து அப்படியே வருவார். R1 பாருங்க 2ஆல R2 பெருக்கி போட்டு கூட்டுவோம். கூட்டினா 1 இவர் 2 இவர் 0ஆக வருவார். இவரை நான் எழுதுற சுகத்துக்காக ஈட்டு கொண்டு வைக்கிறேன். வேணுமென்றா நீங்கள் வேற குறியீடு வைக்கலாம். அப்ப இவரை என்ன வைக்கலாம்? I என்று வச்சுக்கொள்றேன். அதாவது இதை நாங்கள் ஒரு படிமுறை கூடாகத்தான் செய்வோம். என்ன? தரப்பட்ட தாயத்தை படிப்படியாக அலகு தாயமாக மாற்றிக்கொண்டு வந்த பிறகு புறப்பட்ட இந்த அலகு தாயமானது எவ்வாறு புறப்படுது? இப்படி இருந்தவர் இப்படி இப்படி படிமுறை கூடாக வந்தவர். அப்ப நாங்கள் அலகு தாயத்தை இப்படித்தான் எழுதி கொள்ள வேண்டும். தலைகளாக E2 தர E1 தர தரப்பட்ட தாயம். இந்த 3 பேரை பெருக்கிறீங்களா எங்களுக்கு வர வேண்டிய ஆளா இருப்பார்? எங்களுக்கான அலகு தாயமாக இருப்பார். மாறிடுனா அப்ப நீங்க கட்டாயம் செய்யணும். காண வேண்டிய தாயம் சமன் கீழே இருந்து கொண்டு போக வேண்டும். போனாத்தான் அந்த தாயத்துக்கு சரியாக வருகிறார். அப்ப எங்களுக்கு கேட்ட கேள்வி ஏயத்தான் காணணும். என்னென்று காணணும்? எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் சார்பா காணணும். அவ ஏ மட்டும்தான் ஒரு பக்கம் பெறணும். மிச்சாக்கள் பெறக்கூடாது. அப்ப என்ன செய்யலாம்? அலகு தாயத்தோட இருக்கிற வழியா நாங்க சுகமாக பெருக்கிக் கொள்ளலாம். இன்வெஸ்ட் எடுத்தவன்டா இன்வெஸ்டோட அலகு தாயம் என்ன வருவேன்? இன்வெஸ்ட் மட்டும் தான் வருவேன். ஏன் அலகு தாயத்தோட 6 பெருக்கு படைக்க அந்த தாயம்
வேணுமெண்டா ரெண்டு பக்கம் இ டு இன்வர்ஸ் பெருக்கினா எங்களுக்கு என்ன செய்ய போகுது இ டு இன்வர்ஸ் வந்து இல்லாம போவ ஏன் அழகு தாயத்தோட இருக்கிறபடியா இ டு இன்வர்ஸ் 7 ஐ இன்டு ஈவன் ஏ என்று வருவேன். அதே போல இ டு இன்வர்ஸ் 7 ஐ என்றா ஐயை விட்டு எழுதுவீங்கள். அடுத்த ஸ்டெப் என்ன செய்வீங்கள் ஈவன் இன்வர்ஸ் ரெண்டு பக்கம் முன்னுக்கு பெருக்குவீங்கள். பெருக்க ஈவன் இன்வர்ஸ் தர இ டு இன்வர்ஸ் 7 ஐ இன்டு ஏ ஆக இருப்ப. எனவே ஏ வந்து ஈவன் இன்வர்ஸ் இன்டு இ டு இன்வர்ஸ் ஆக இருக்கும். அப்ப எங்களுக்கு இப்ப தேவையான விஷயம் என்ன ஈவன் இந்த இன்வர்ஸும் இ டு இன்வர்ஸையும் காணணும். ஆனா ஈவன் இ டு தான் எங்களுக்கு தெரியும். அப்ப இதுக்கு நாங்கள் தியரி படிக்க பார்த்து நாங்கள் ஷார்ட் கட்டா பயன்படுத்தி கொள்ளலாம். ரோ ஆபரேஷன் இருக்கிறாரு அதுல பாருங்க கணக்கா நான் இங்க எழுதினவரைத்தான் முன்னுக்கு எழுதி இருக்கிறேன். இந்த தேவைக்காகத்தான் எழுதினாங்க. என்ன இவற்றை இன்வெஸ்ட் ஆனீங்க வேண்டாம். இங்க முன்னுக்கு இருக்கிற ஆட்டுவை எழுவாயாக்குவீங்கள். ஆட்டு எப்படி வர புறப்படும். அப்ப இவர் முன்னுக்கு தனியா இங்க வரணும் வேண்டாம். இங்கால சேர்ந்து இருக்கிறாளா அங்கள பக்கம் கொண்டு போவீங்கள் R2 மைனஸ் R1. ஆனா பொதுவா நாங்கள் இந்த ஆபரேஷன் எழுதுக்கு என்ன செய்வோம் அங்கால பக்கம் வலது பக்கம் இருக்கிறார் ஒரு ஆளைத்தான் வச்சிருப்போம். அப்ப திருப்பி இவரை நாங்க என்ன செய்வோம் தலகுல எழுதிக்கிட்டீங்கன்னா சரி. அதாவது இந்த தர வேண்டிய ஈவன் இன்வெர்ஸ் காணணும்டா ஒரு அழகு தாயத்துல போய் இந்த மாற்றத்தை செய்தீங்கன்னா உங்களுக்கு புறப்படுகிறவர் தான் அவற்றை இன்வெர்ஸ் ஆக இருக்கு. அதே போல அந்த இவற்றை ஈட்டு உண்ட இன்வெர்ஸ் காண வேண்டும் இந்த R1 எழுவாயாக்குவீங்க. R1 எழுதிச்சமா இருப்ப R1 மைனஸ் 2 மடங்கு R2 ஆக இருக்கும். இவர் 7 தலகுல எழுதுவீங்க R1 மைனஸ் 2 மடங்கு R2 ஆனது R1 ஆக வருவர். எப்ப வருவர் இந்த ரோ ஆபரேஷனை கொண்டு போய் எங்களுடைய அலகு தாயத்தினூடாக செய்வதன் ஊடாக அவருடைய இன்வெர்ஸ் புறப்படும். அப்ப எங்களுக்கு கேட்ட கேள்வியும் அவருடைய இன்வெர்ஸ் காண சொல்லிதான் கேட்டவங்க. அப்ப நாங்க என்ன செய்யலாம் A7 E1 இன்வெர்ஸ். அப்ப இந்த ஆபரேஷனை கொண்டு போய் எங்க செய்யணும் இங்க செய்யணும். அப்ப ரெண்டாவது தான் மாற போற. அப்ப முதலாவதுலையும் மூன்றாவது எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. இரண்டாவது எப்படி மாற்றம் அடையும் இரண்டாவதுல இருந்து கொண்டு முதலாவது கழிக்கணும். கழிச்சிங்கன்னா மைனஸ் உண்டு. இங்க இருந்து கொண்டு அங்க கழிச்சிங்கன்னா ஒன்று அங்க கழிச்சா 0 அதே போல E2 இன்வெர்ஸ். E2 இன்வெர்ஸ் என்று பெறப்படும். இந்த ரோ ஆபரேஷனை இதுல கொண்டு போய் செய்வதன் மூலமாக பெறப்படுக. அப்ப வேற R1 தான் மாற்றம் நடக்க வேண்டும். அப்ப R2 மாற்றி அவ்வாறே வரும். R1 எப்படி நடக்க போகுது R2 ரெண்டால பெருக்கி போட்டு கழிச்சிங்கன்னா வருவேன். அப்ப இவர் 1 இவரை ரெண்டால பெருக்கினா 2 பூஜ்ஜியத்தில இருந்து 2 கழிச்சிங்கன்னா மைனஸ் 10 இவர் 0. எனவே வர்றதுல 0 இருக்கு. அப்ப இவர் தான் அவர் கேட்கப்பட்ட முதலாவது பாட்டுக்கான விடையாக இருப்பார். என்ன கேட்டவன் ஏ இந்த அவரை எலிமெண்டரி மேட்ரிக்ஸ் இந்த பெருக்கமா தெரிஞ்சோம். நாங்க அவற்றை பெருக்கமா கொடுத்துட்டோம். அடுத்த பாருங்க ஏ இன்வெர்ஸ் வந்து அவற்றை பெருக்கமா கேட்டிருந்தவன் அவருக்கு நாங்கள் இதே சமன்பாடா வச்சுக்கோங்க தான் போவோம். என்னன்னு போவோம் அதாவது பாருங்கள் I7 E2 into E1 into A. இப்ப கேட்க போற விஷயம் என்ன ஏ இன்வெர்ஸை. அப்ப என்ன செய்யணும் ஏ இன்வெர்ஸ காணணும். அவன் ரெண்டு பக்கமும் ஏ இன்வெர்ஸ் ஆல பெருக்கிறேன் ஏ இன்வெர்ஸ் ஆல பெருக்கிறேன். ஐயோட ஏ இன்வெர்ஸ் பெருக்கினா வர்றவர் யாரா இருப்ப ஏ இன்வெர்ஸ் ஆக இருப்ப. E2 into E1 into A into A இன்வெர்ஸ்க்கு பதிலா I என்று போட்டு போடலாம். ஐயோட ஆறு முறை பெருக்கு படைக்க நாங்க ஐயை விட்டுட்டு எழுதலாம். எனவே A இன்வெர்ஸ் வந்து E2 into E1 ஆக இருக்கும். ஆனா E2 E1 சீட்டை முதலே நாங்க கண்டுட்டோம். எனவே நாங்க அவருக்கு பதிலா சுகமாக அந்த விடைகளை போட்டு கொண்டா எங்களுக்கு விதை முடிந்து விட்டது. சைவர் சைவர் கொண்டு E1க்கு பதிலாக செய்யலாம் 1 0 0. அதே போல 1 1 0. அதே போல 0 0 1 இருக்கும். அப்ப தரப்பட்ட மேட்ரிக்ஸ் என்ற தொடர்பில் இருக்கக்கூடிய 35வது கேள்விக்கு இவையெல்லாம் விடையாக இருப்ப. அடுத்த நாங்கள் 36வது கேள்வி பார்ப்போம்.